I am very proud to be here, part of this dais, very respected forum, the given opportunity by the dais people, particularly chairman, director, all leaders here. So once again I am very thankful to you all. எல்லோருக்கும் வணக்கம். ஷெரியன் கண்டி முகமது கோயா சாஹிப்புடைய பெயரில் நேஷனல் செமினாரில் காலையிலிருந்து மிக சிறப்பாக இந்த செமினாரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இதை அறிமுகம் செய்த டாக்டர் ஏகே சகினா மோல் மற்றும் சேர் டாக்டர் எம்பி மனோஜ், எனக்கு பின்பாக இப்பொழுது இங்கே உங்களோடு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய விசிகே ஜெனரல் செக்ரட்டரி, லோக்சபா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ரைட்டர், ஆத்தர், பப்ளிஷர் டாக்டர் ரவிக்குமார் அவர்களுக்கும், நம்முடைய சேர்மன் ஆனரபிள் என்கே முனீர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நேஷனல் செமினாரில் the policy shift of SC/ST reservation, silent killing or live burial அப்படின்னு வந்து ஒரு டாபிக். இது நான் தெரிஞ்சு ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு சேரில் இப்படி ஒரு போல்டாக இப்படி ஒரு டாப்பிக்கை யாருமே இந்தியாவில் வைக்க மாட்டாங்க. ஸோ the great boldness of this, இந்த சேரில் வந்து உண்மையாகவே we are very respect and we are very appreciate you for all. இந்த ரிசர்வேஷன் வந்து இப்போ இன்னைக்கு இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்தியாவா இருக்கா, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளமே. இந்தியா ஒரு இந்தியா இல்லை, இந்தியா ரெண்டு இந்தியாவா இருக்கு. ஒன்று சனாதன் இந்தியா, இன்னொன்று வந்து டெமோக்ராட்டிக் இந்தியா. இந்த ரெண்டு இந்தியாவுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் சனாதன் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்க. ஆனால் டெமோக்ராட்டிக் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் இல்லை, பிரசிடென்ட் இல்லை. இதுதான் ப்ராப்ளமாக இருக்கு. இதுதான் ரிசர்வேஷனில் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதுதான் இந்த டாப்பிக்கில் நமக்கு சைலண்ட் கில்லிங் ஆர் அந்த லைவ் ப்ரூயல் அப்படின்றத வந்து ரொம்ப போல்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மூலியமாகவே நம்மளுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் மூலிமா இல்லை அப்சர்வேஷன்ற பேரில் நமக்கு இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த நாட்டில் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து பார்லிமெண்ட்டில் அவர் லீடர் டாக்டர் தொல் திருமாவளவன், அவர் ஜெனரல் செக்ரட்டரி டாக்டர் ரவிக்குமார் அதாவது வந்து அங்கே வந்து ஒரு அம்பேத்கரைட்டா, ஒரு அம்பேத்கர் மூவ்மெண்ட்டா பார்லிமெண்ட்டில் ஒரு ஆன்டி ஃபாசிசத்துக்கு, ஆன்டி சனாதனத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு வாரியராக பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய எம்பிஸ் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பெருமையோடு சொல்கிறேன். நான் இந்த ரிசர்வேஷன் இப்போ வந்து நேஷனல் முழுக்க வந்து இந்த ரிசர்வேஷனை எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்டாக வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கிரீமி லேயருக்கான ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அந்த கிரீமி லேயருக்கான ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலை, அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து அவங்க பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து SC/STக்கான ரிசர்வேஷனை அவங்களே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வகைப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும்னு வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரியலி அகேன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அகேன்ஸ்ட் வந்து டெமோக்ரஸி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா
இந்தியா முழுமைக்கும் ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ்ன்னு நம்மளை வந்து சொல்லி, அதாவது வந்து ஆல் எஸ்சி எஸ்டி வந்து ஹெட்ரோஜீனியஸ், அவங்க வந்து லாங்குவேஜ் வேற, ஃபுட்டு வேற, கல்ச்சர் வேற. ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி வந்து அவங்க சொல்லி, இது வந்து ஒரு சனாதன் ஐடியாலஜியில் நம்முடைய எஸ்சி எஸ்டியை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரிக்கிற சூழ்ச்சி தானே தவிர வேற வந்து நம்மளுக்கு இந்த பாலிசிக்கான நல்ல விஷயமே இல்லை. அதனால வந்து இப்போ இங்கே ஹெட்ரோஜீனியஸ், ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அவருக்கு பவர் கொடுக்கலாம்னு வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அது கல்ச்சுரலி நம்ம வந்து ஹெட்ரோஜீனியஸாக இருக்கலாம், பட் சோஷியலி வந்து பார்த்தா ஆல் ஸ்டேட்ஸாக இருந்தா எல்லாமே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஹோமோஜீனியஸ் சொசைட்டி தான். டிஸ்கிரிமினேஷன் அன்டச்சபிள். காஷ்மீரில் ஒன்று தான், கேரளாவிலையும் ஒன்று தான், பஞ்சாப்லேயும் ஒன்று தான், நமக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் ஒன்று தான். அவங்க பிரசிடெண்டாக இருந்தால் கூட சரி, அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வர முடியாது, ரிப்பன் கட் பண்ண முடியாது, அன்டச்சபிள் அப்படின்றது வந்து இன்னைக்கு சனாதன் நேஷன்ல இன்னைக்கு வந்து இருக்கிறது வந்து. ஸோ இது வந்து நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் சொசைட்டின்றதை வந்து இந்த வகையில் தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஹோமோஜீனியஸ் அந்த சொசைட்டின்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசியை, ரிசர்வேஷன் பாலிசியை நாம வந்து நடைமுறைப்படுத்த கூடாது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் சொன்னது மாதிரி ஆர்டிகல் 341, 342 இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி டிசிஷன் எடுத்து நம்முடைய பிரசிடென்ட் வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது வந்து பார்லிமெண்ட்ல இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி சொல்றது வந்து அகேன்ஸ்ட் த பார்லிமெண்ட், அகேன்ஸ்ட் த வந்து அம்பேத்கர் ஐடியாலஜி, அகேன்ஸ்ட் த நேஷன், அகேன்ஸ்ட் த நார்மல், அதாவது வந்து அகேன்ஸ்ட் வந்து இது வந்து கான்ஸ்டியூஷன் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். டெமோக்ரஸிக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஒருபோதும் நாம் வந்து அனுமதிக்க கூடாது. அதில் வந்து நம்மளுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி இருக்காங்க. சப் கோட்டா இருக்கு, சப் கேட்டகரைசேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழ்நாட்டில் சப் கோட்டா அது வந்து அது டிஃபரன்ஷியேட் பண்ணாது. அது வந்து ஒரு பர்மனன்ட் வாலெல்லாம் வந்து நம்மளுக்கு எழுப்பாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய வல்னரபிள் செக்ஷன் இருக்கக்கூடிய நம்முடைய அருந்ததிய சமூகத்திற்கு சப் கோட்டா என்ற பெயரில் ரிசர்வேஷன் வந்து 3% கொடுத்தாங்க. தட் பாலிசி வந்து VCK we are supporting. பட் சேம் திங் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாலிசியை we are not supporting because இந்த பாலிசி வந்து பர்மனன்ட் வால் இன் பிட்வீன் த சேம் கேட்டகரி, சேம் கேஸ்ட், சேம் சப் கேஸ்ட் வந்து இது ஒரு பர்மனன்ட் வாலை ஏற்படுத்தி இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக SC STன்ற ஒரு சொசைட்டியை கிட்டத்தட்ட வந்து 32 crores பீப்புள் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியை 1 lakh 2 lakh பீப்புளாக மாற்றிடுவாங்க. ஒன்லி SC ST பீப்புளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் 100% இல்லை, சோஷியலி ஸ்ட்ராங் இல்லை, எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் இல்லை. ஸோ இந்த பீப்புள் வந்து வீக்கர் செக்ஷன் பீப்புள் தான். வீக்கர் செக்ஷன் என்னும்போது ஒன்லி நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் SC ST பீப்புளுக்கு எதுவாக இருந்தாலும் ரைட்ஸ் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ SC ST கிளைம் பண்ணுறதுக்கு நாம் வந்து இந்த நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை சிதைக்கக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எக்காரணத்தை கொண்டோம் இந்த நாட்டில் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய லீடர் டாக்டர் தொல் திருமாவளவன், என்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி, இவங்க வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஃபைட் பண்றாங்க. ஸோ எங்களுடைய பார்ட்டி நாட் ஓன்லி ஃபார் SC ST, SC ST, OBC மைனாரிட்டி பீப்புளுக்கான ஒரு பாலிடிக்ஸ் தான். எங்களுடைய ஒர்க்ன்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் பொலிட்டிக்கல் பவருக்காக மட்டும் இல்லை, இது சோஷியல் ரீஃபார்ம் பண்ணணும், ஃபார் சோஷியல் சேஞ்சஸ் பண்ணணும், ஃபார் த ஈக்குவாலிட்டி இன் த்ரூ த டெமோக்ரஸி. We need the political power. That political power தான் நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறோம். ஸோ not only the SC ST ப்ராப்ளம் என்பது this is not SC ST ப்ராப்ளம், this is நேஷனல் இஷ்யூ என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் மந்த் கூட நாங்கள் வந்து ஒரு SC ST அந்த ஒரு எல்லா சங்கங்களுடைய கூட்டமைப்பு ஒன்று அதை வந்து தொடங்கி இந்த SC ST அந்த ரைட்ஸ்க்காக நம்ம போராடும் போது நம்முடைய முனீர் சாஹிப், நம்முடைய சேர்மன் முனீர் சாஹிப் வந்து அந்த போராட்டத்தில் இணைஞ்சு
ஓபிசி, நாங்கள் ஓபிசி மட்டும் இல்லை, மைனாரிட்டி கம்யூனிட்டியிலிருந்து நாங்கள் லீக் கட்சியிலிருந்து நாங்கள் இந்த பாலிசிக்காக எஸ்சி எஸ்டியோடு உங்களோடு கை கொடுக்குறோம் என்று எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தோள் கொடுத்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறார். ஸோ இந்த இஷ்யூ வந்து எஸ்சி எஸ்டி இஷ்யூ இல்லை என்பதை வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸா, ஒரு டெமோக்ராட்டிக் லீடரா எங்களுக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறதுனால அவருக்கு இந்த நேரத்தில் விசிகே சார்பாக எங்களுடைய நன்றியை வந்து நாங்கள் உரிதாக்குகிறோம். எனவே மைனாரிட்டி பிரச்சனையில் எஸ்சி எஸ்டி வந்து ஃபைட் பண்ணணும், எஸ்சி எஸ்டி பிரச்சனையில் மைனாரிட்டி வந்து ஃபைட் பண்ணணும், ஓபிசி டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதை வந்து நம்ம ஃபைட் பண்ணணும். ஸோ இந்த தேசம் என்பது டெமோக்ராட்டிக் எதிராக சனாதன் தேசமாக இருக்கு. எனவே நாம் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நாம் இந்த சங் பரிவார் பாலிசியை ரிமூவ் பண்ணிட்டு டெமோக்ராட்டிக் பாலிசியை கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு வழி, அது வந்து அம்பேத்கர் விஷன், அம்பேத்கர் ஐடியாலஜி என்பது தான் நாம் கொண்டு செல்ல வேண்டிய விஷயம் என்பது இந்த நேரத்தில் சொல்லி நம்ம ஆனரபிள் வந்து நம்ம சிஹெச் கோயா அவர்கள் அது நினைக்கும் போது ஒரு பெரிய எங்களுக்கு வந்து பெரிய பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அவரை பற்றி நாங்கள் படிக்கும்போது அவர் வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, இது போல வந்து அவங்க ரைட்டர், ஒரேட்டர், இப்படி அவருடைய சோஷியல் ரீஃபார்மர், மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சிகரமான விஷயத்தை பண்ணி குறிப்பா முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எஜுகேஷன்லி வந்து அவங்க வந்து பேக்வேர்டா இருக்கக்கூடிய இந்த சொசைட்டிக்கு அவர் வந்து எஜுகேஷனை கொடுத்து ஒரு மிகப்பெரிய லீடரா இருக்கிறாருன்னா அவருடைய இந்த சேர் என்பது இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷத்துக்கு கூட அவருடைய புகழ் பரவணும். நமக்கு வந்து எஜுகேஷனே இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இல்லை. அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு தான் நம்ம வந்து எஜுகேஷன் என்பது ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து நம்மளுக்கு வந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி நாம எல்லாம் பட்டாதாரிக்கு மட்டும் ஓட்டு போட உரிமையே இருக்கு. ஒரு நீங்க பாருங்க, ஒரு அந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி பட்டதாரி அப்படின்னா நம்ம டிகிரி ஹோல்டரா இருக்கணும், பட்டாதாரி அப்படின்னு சொன்னா நிலமுள்ளவர்களா இருக்கணும். உங்களுக்கு நிலமும் இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் யாரா இருக்கட்டும், நாட் ஓன்லி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி, ஓபிசிக்கு கூட படிக்கல. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிக்கு வந்து படிக்காத அவர்களுக்கு நம்மை போன்ற தலைவர்கள் படிப்பு சொல்லி கொடுத்து ஓட்டு போற உரிமையை வந்து டாக்டர் அம்பேத்கர் அந்த கொடுத்த சட்டத்தை நிறைவேற்றிய தலைவராக நம்முடைய தலைவர் சிஹெச் கோயா அவர்கள் இருக்கிறார் என்பது மிக பெருமையான விஷயம். அந்த போரத்தில் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்த இந்த போரத்தை சேர்ந்த அத்தனை சேர்மன் உள்ளிட்ட டைரக்டர் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.